ஜெய் ஸ்ரீராம். ஆலயம் செல்வீர் நேயர்களுக்காக நான் உங்கள் ஜோதிடர் லக்ஷ்மி நாராயணன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு, முக்கியமான தலைப்பு, அனைவருக்கும் தேவையான ஒரு தலைப்பு. குலதெய்வம் இல்லைங்களா? எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் குலதெய்வம். இந்த குலதெய்வ வழிபாடு எதனால் பண்ணுறோம், இந்த குலதெய்வ வழிபாட்டினால் நம்ம எந்த மாதிரியான நன்மைகளை அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். முதல்ல நம்ம ஜாதகத்தை மனசில் வச்சுக்கிறோங்க. ஜாதகம் அப்படி எடுத்தோடனே முதல்ல ஆக்டிவேட் ஆகுதாங்க லக்ன பாவம். ராசின்னு ஒன்று இருக்கும், அது கிடையாது. லக்ன பாவம், ராசின்றது வேறு, சரிங்களா? லக்ன பாவம் எல்லாருக்கும் ஒரு லக்னம் இருக்கும். என்ன லக்னம்னு பார்த்துக்கோங்க. லக்ன பாவத்திலிருந்து 5ஆம் வீடாக வரக்கூடிய அந்த இடமே குலதெய்வம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. குலதெய்வம் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், 5 குலதெய்வம், 5 எடுத்து பாருங்கள். அதாவது லக்னத்தின் 9ஆம் பாவம். 9ஆம் பாவம்னா அப்பா, கரெக்டுங்களா? 9லேருந்து 9 ஒன்றா போட்டுட்டு அப்படியே எண்ணி பாருங்கள். 9 9 5ஆம் பாவம் வரும். அதாவது அப்பாவுடைய அப்பா 5ஆம் பாவம், தாத்தா இல்லைங்களா? அது வந்து குலதெய்வமாக வந்து நிற்கும். மறுபடியும் எடுத்து பாருங்கள். அங்கேருந்து மறுபடியும் 5ஆம் பாவத்தை ஒன்றா போட்டு பார்த்துட்டு மறுபடியும் அங்கேருந்து 9 அடுங்க, மறுபடியும் நம்மளே வந்துடுவோம் லக்னமாக. தாத்தாவுடைய அப்பா நம்ம தாங்க, வேறு யாருமே இல்லைங்க. மறுபடியும் அங்கே எடுத்திங்கன்னா மறுபடியும் அதோட 5, அதோடைய குழந்தை அப்படின்ற மாதிரி குழந்தையும் 5ஆம் பாவம், குலதெய்வம் 5ஆம் பாவம். அதனால் மிக வலிமையாக இருக்க வேண்டிய பாவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம். இது எப்படிங்க ஆக்டிவேட் பண்ணலாம் 5ஆம் பாவத்தை? 5ஆம் பாவம் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன்? மகிழ்ச்சி, காதல், சந்தோஷம், குழந்தை, பித்ருக்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கோமா? நம்மளுடைய பூர்வ புண்ணியமும் 5ஆம் பாவம் தான். இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு யாரை பிடிச்சிக்கலாங்க? ஏடிஎம்மாக குலதெய்வத்தை பிடிச்சிக்கிறாங்க, சரிங்களா? குலதெய்வ வழிபாடுன்னு ஒன்று இருக்குது. இதுலேயும் வந்து முக்கியமான விஷயம் பாருங்கள். லக்ன பாவத்திலேருந்து எண்ணி வர அந்த 5ஆம் பாவம் இப்போது ராசி கட்டத்தில் சொல்லியிருப்பாங்க என்னன்ட்டு. முதல்ல இருந்து பார்க்கும்போது நெருப்பு வீடு, நிலம் வீடு, காற்று வீடு, நீர் வீடு, மறுபடியும் நெருப்பு வீடு, இப்படியே வரும். இப்போது லக்னத்திலிருந்து 5ஆம் வீடு, 5ஆம் பாவம் சொல்ல போகிற இடம் எந்த வீடாக வருகிறதுன்னு பாருங்கள். நெருப்பு வீடா, காற்று வீடா, நிலம் வீடா, நீர் வீடா அப்படின்ற ஒரு விஷயம். அந்த இடத்துல தான் நம்ம குலதெய்வம், நம்மளுடைய பித்ருக்கள், முன்னோர்கள் வாழ்ந்த இடமா கண்டிப்பாக இருக்கும். அது உள்ளே இருக்க நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. அடுத்தது எந்த கடவுள்னு இருக்கும். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா பாண்டிசாமி இருக்கும், கருப்பண்ண சாமின்னு இருப்பாங்க, ஐயனார்ன்னு இருப்பாங்க, முருகர்ன்னு இருப்பாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு இறைவன் குலதெய்வம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது அந்த ஜாதக கட்டத்தை ஆய்வு பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த குலதெய்வ வழிபாடுன்னும் போது எந்த இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த இஷ்ட தெய்வம்னும் போது லக்னத்தில் இருந்து வர 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானமே இஷ்ட தெய்வம். நம்ம பல கடவுளை வணங்குவோம், பல கோயில் போவோம். அது இஷ்ட தெய்வம் 9ஆம் பாவம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான விஷயம். என்ன 9ஆம் பாவம் இஷ்ட தெய்வத்தை ஆக்டிவேட் பண்ணாலும் 5ஆம் பாவமான குலதெய்வ கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக போயே ஆக வேண்டும். குலதெய்வ கோயில் அதுதான் வந்து பித்ருக்களின் ஸ்தானமாக வருது, நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமாக வருது. அப்போது கண்டிப்பாக நம்மை சார்ந்தவர்கள், நம்மளுடைய பித்ருக்கள், நம்மளுடைய முன்னோர்கள் மறுபிறப்பாக அந்த இடத்துல கண்டிப்பாக அங்கே இருக்க மனித ரூபத்தில் இருப்பாங்க. மனித ரூபத்திலையோ பல ரூபத்தில் இல்லை வேறு ஏதோ ஒரு ஜனனம் எடுத்து அங்கே இருப்பாங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போது வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக அங்கே போயிட்டு குலதெய்வ வழிபாடு, அபிஷேகம் பண்ணுறது, வஸ்திரம் சாத்துறது, அன்னதானம் செய்கிறது, இதை பண்ணும்போது முக்கியமாக ஒரு விஷயம் நடக்குங்க. இப்போ அந்த அன்னதானம் சொல்லி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோயிலில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு அன்னதானம் சொல்லி பண்ணும்போது நமக்கு தெரியாமல் நம்மளுடைய பித்ருக்கள் கண்டிப்பாக அங்கே ஜனனம் ஆகிருப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அங்கே உட்காந்து மொட்டடிக்கிறது, காது குத்துறது, கல்யாணம் பேசுறது, நல்ல விஷயங்கள் பேசுறது, குழந்தை பிறப்புக்கான உண்டான பேசும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் 100% அங்கே இருக்குமானா இருக்கும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்கே போயிட்டு குடும்பத்தோடு போயிட்டு அங்கேருந்து அந்த ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கும்போது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கும் வரும். குழந்தை பிறப்பு தாமதம்னு இருக்கும், காதல் கைகூடவில்லைன்னு ஒன்று இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லைன்னு ஒரு விஷயம் இருக்கும், சந்தோஷமே இல்லாமல் இருக்குங்கன்ற இந்த விஷயம்லாம் மாறுமானா 100% மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுவும் குறிப்பாக அங்கே போய்ட்டு அந்த அன்னதானம் அப்படின்னு ஒன்று பண்ணும்போது பார்த்திங்கன்னா வள்ளலார் சொல்லியிருக்கார் இல்லையா? என்ன சொல்லியிருக்கார்? அன்னதானத்தை தான் வந்து மிக சிறந்த பரிகாரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். எதனால் அது சொன்னார் தெரியுமா? அவர் நம்ம உயிர் வாழறதுக்கு என்ன வேணும்? ஆத்மா இருக்குது உடம்புல. உயிர் வாழறதுக்கு உடல்னு ஒன்று வேணும். உடல் நல்லாறதுக்கு என்ன வேணும்? வயிறுன்னு ஒன்று வேணும். அதுக்கு பார்த்திங்கன்னா பசின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு என்ன வேணும்?
உணவு சாப்பாடுன்னு ஒன்று வேணும். அப்போது அந்த அன்னதானமான சாப்பாட்டை கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த வயிற்றுக்கு போடுறோம் உடல் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா இருக்கும். அந்த உடல் ஆத்மா தங்கறதுக்காக ஒரு கோவிலாக இருக்குது. உடலே கோவில், உயிர் என்ற அந்த ஆத்மாவே இறைவன். அப்போது நாமளே நமக்குள்ளேயே இறைவன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காங்க இல்லையா. அப்போது அந்த உணவுன்னு போடும்போது உடல் வாழ்த்துதோ மனசு வாழ்த்துதோ இல்லையோ, அந்த உடலில் உள்ள ஆத்மா கண்டிப்பாக வாழ்த்தும். யாருங்க அந்த ஆத்மா? நம்மளுடைய முன்னோர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. அதாங்க 5ஆம் பாவம். அந்த ஆத்மா வாழ்த்தும் போது 100% சொல்கிறேன், குலதெய்வ அருள் 100% கிடைத்தே தீரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதில் ஒரு சில நண்பர்கள் இருக்கலாம், ஐயா எனக்கு குலதெய்வமே கிடைக்கல. எனக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு குலதெய்வமே தெரியலை, எங்கள் குலதெய்வம் வந்து ஊரில் வந்துட்டோம், எந்த குலதெய்வமே தெரியாமல் இருக்கும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் கேளுங்க, உங்களுடைய சொந்தத்தில் எல்லாருக்கையும் கேளுங்க. என்னுடைய அப்பா எங்கே தங்கியிருந்தார், என்னுடைய தாத்தா எந்த ஊரில் இருந்தார், எங்கேருந்து நாங்கள் வந்தோம், எங்களுடைய பூர்வீகம் என்ன, என்னுடைய தாத்தா எங்கே வாழ்ந்தார், தாத்தாவுடைய தாத்தா முப்பாட்டன் அப்படின்ற எங்கே வாழ்ந்தாங்கன்ட்டு அந்த ஊரை மட்டும் கண்டுபிடிச்சி அங்கே இருக்க மிக பழமையான கோவில் எதுன்னு சொல்லி கண்டுபிடிங்க, கேளுங்க. ஒருவேளை அது கூட தெரியலையா, ஒரு பிரச்சனை இல்லைங்க, அந்த ஊர்லேருந்து ஒரு படி மண்ணை மட்டும் கொண்டு வாங்க, அந்த ஊரில் போய்ட்டு அன்னதானம் பண்ணுங்கள். 100% நம்மளுடைய முன்னோர்கள் அங்கே மறுபிறவி எடுத்து கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அப்போ அந்த அன்னதானம் சொல்லிட்டு அந்த இடத்துல போய் பண்ணும்போது குலதெய்வ அருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றும் சொல்லலாம். நம்ம வாழ்க்கையும் வளமாக ஆகும் அப்படின்னும் சொல்லிக்கலாம். அதே மாதிரி இந்த குலதெய்வ கோயில் போகும்போது நம்ம அன்னதானம் ஒரு விஷயம் பண்ணுறோம். அங்கே இருக்க தெய்வங்கள், நம்மளுடைய குலதெய்வம் என்ன சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கும் வந்து பூஜைகள் எல்லாமே பண்ணுறோம். முக்கியமாக ஒரு விஷயங்க, அந்த குலதெய்வம் கோயில் பக்கத்தில் இருக்க மரங்கள் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா, பழைய காலத்து மரங்கள் இருக்கும். கண்டிப்பாக அந்த மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுங்கள். அந்த மரங்களுக்கு கீழே நம்ம சமைச்ச அங்கே அன்னதானம் பண்ணுற அந்த உணவை கண்டிப்பாக அங்கே கொண்டு போய் வைங்க. ஏன்னா நமக்கு தெரியாதுங்க, சொல்லியிருக்காங்க இல்லையா முன்னோர்கள், இந்த பிறவியில் நம்ம மனுஷனாக பிறந்திருக்கோம், போன பிறவியில் என்ன பிறந்திருக்கோம் தெரியாது, அடுத்த பிறவியில் என்ன பிறக்க போகிறோன்றது தெரியாது. இப்போ முன்னோர்கள் அவங்களுடைய ஆத்மா நாமன்னு எடுத்துக்கிறோம். நம்ம இப்போ ஒருத்தர் நான் இருக்கேன்னு வச்சுங்களேன், நான் இன்றைக்கி போயிட்டேன் அப்படின்னாலும் நான் எதுக்கு, அதாவது என்ன சொல்லியிருக்கார் நம்மளுடைய ஆதிசங்கரர், புனரபி ஜனனம் புனரபி மரணம். அதாவது பிறப்பதே மரணிக்கத்தான், மரணிப்பதே மீண்டும் பிறக்கத்தான். அடுத்த ஜென்மம் அப்படின்றதே பார்த்தீங்கனாலே மறுபடியும் இப்போ போகிறதே வந்து அடுத்த ஜென்மம் பிறக்கிறதுக்காக தான் இல்லைங்களா. அப்போது அந்த இடத்துல இருக்கிற அந்த ஜீவராசிகள் யாருன்னு தெரியாது, முன்னோர்களை கூட இருக்கலாம் இல்லையா. அப்போது அங்கே போயிட்டு அந்த மரங்களுக்கு தண்ணி ஊற்றுறது, அங்கே மரங்கள் இல்லையா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னன்றதை பார்த்துக்கிறேங்க. அந்த நட்சத்திரம் அப்படின்னும் போது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சம் என்னென்னு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த நட்சத்திரத்துக்குனா ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விருட்சம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விருட்சத்தை கொண்டு போய்ட்டு குலதெய்வ கோயிலில் நட்டு வைக்கிறது, அந்த செடியை பார்த்துக்கிறது, அந்த செடிக்கு கீழே வந்து ஒரு உணவை வைக்கும்போது அங்கே உள்ள ஜீவராசிகளும் அங்கே உள்ள பறவைகளும் மற்ற ஜீவராசிகளும் சாப்பிட்டு இருக்கலாமே முன்னோர்களா இல்லைங்களா. அப்போது அவங்களுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும்னா 100% கிடைக்கும்னே சொல்லலாம். சரிங்களா. நன்றி, வணக்கம், ஜெய் ஸ்ரீராம்.